ஜிடி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச். சும்மா கீழே காயினை சுத்தி விட்ட காயினை அவர் பக்கமே திரும்பிடுச்சு. சரி நான் பவுலிங் போட்டு பழகணும், நீங்க வாங்க பேட்டிங்னு பஞ்சாபை கூப்பிட்டு விட்டாப்ல. பஞ்சாபுக்கு ஓபனர் ஆர்யாவும் சிம்ரன் களத்துல இறங்க ஆர்யா அதிரடியை அடிச்சு ஆட சிம்ரன் 5 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாப்ல. அடுத்ததான் வந்த பஞ்சாப் கேப்டன் ஐயரு அவரோட அதிரடி ஆட்டத்தை தொடங்க ஆப்போசிட்ல ஆடி இருந்த நம்ம ஆர்யா என்ன நினைச்சாப்லன்னு தெரியல, டக்குன்னு 47க்கே அவுட் ஆயிட்டாப்ல. அடுத்து வந்த ஓம் சாயி, மேக்ஸ் வெல்லு, மண்டவோட ஸ்டைனஸ், இந்த 3 பேட்டரையும் நம்ம சாய் கிஷோர் தன்னோட ஸ்பின் சுழல்ல போட்டு தாக்கிட்டாப்ல. அந்த பக்கம் இருந்த ஸ்ரேயஸ் ஐயரை யாராலையும் அவுட் பண்ண முடியல. மனுஷன் தனியால நின்னு 97 ரன் அடிச்சு விட்டாப்ல. கடைசியா வந்த சாசா சிங், போன வருஷம் தான் என்னைய மாத்தி எடுத்துட்டேன்னு சொன்னீங்க, இந்த வருஷத்துக்கு நான் மாத்தி எழுத வந்திருக்கேன்னு குஜராத் பவுலர்லாம் ஒரு மாத்தி விட்டாப்ல. அவர் மாத்தின மாத்தோட சேர்த்து 243க்கு 5 பஞ்சாப். பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காத நம்ம கேப்டனு, இந்தியாவோட வைஸ் கேப்டனு சும்மா கில்லு ஓப்பனிங் இறங்க கூட வந்தாப்ல நம்ம தமிழ்நாட்டு பையன் சாய் சுதர்சன். நம்ம ஹிட்மேன் வேற T20 ஃபார்மேட்ல ரிட்டையர் ஆயிட்டாப்ல. இனிமே நாம தான் கேப்டன், ஏற்கனவே நம்மள வைஸ் கேப்டன் ஆயிட்டாங்க, இனிமே நம்ம ரோஹித் சர்மா மாதிரி தான் விளையாடணும் அப்படின்னு சும்மா கில்லு தன்னோட சுத்தும் பயிற்சியை தொடங்க 4 பால் பேட்ல விட்டுருச்சு. 4 பால்ல 3 பால் 6 போயிருச்சு. அப்ப 4வது பால் என்னாச்சு, அதான் விக்கெட் ஆயிட்டாப்லயே. 33 ரன் அடிச்சுட்டு நான் போயிட்டு வரேன்னு சும்மா கில்லு நடைய கட்டிட்டாப்ல. 10வது குறைக்கு பல குறிப்பு இவர் தான் கிரிக்கெட்டோட பிரின்ஸ்னு பீலா விட்டுட்டு தெரியுறாங்க பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பையன் சாய் சுதர்சன் சரமாரியா பஞ்சாப் பவுலரை பொழந்துக்கு இருந்தாப்ல. அவர் கூட பார்ட்னர் பண்ண வந்த நம்ம சாசு பற்று வெண்ண பக்குவமா அடிக்கிட்டு இருந்தாப்ல. அப்படி 10 ஓவரை கடக்க 104க்கு 1. அதே மாதிரி நம்ம பஞ்சாப் கிங்ஸும் 10 ஓவர் முடியல 104க்கு 2 விக்கெட் இழப்புல இருந்தாங்க. என்ன ஒரு சேம் பிச் ஆகி போச்சுன்னு பார்த்தா அடுத்து நம்ம சாய் சுதர்சன் 74 ரன் எடுத்துட்டு நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு கிளம்பிட்டாப்ல. சரி பொறுத்தது போதுன்னு பொங்கி எழுந்த பட்லரு 50 ரன் அடிச்சு விட்டாப்ல. பொங்கி எழுந்த பட்லரை பஞ்சாப் பவுலரு 54 ரன்ல தண்ணியை ஊத்தி அணைச்சிட்டாங்க. அடுத்து வந்து ரூதர் போட்டு போராடி பார்த்தாப்ல ஜெயிக்கிறதுக்காண்டி. கடைசி ஓவர்ல 27 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு. ஐயர் சிங்கு கிட்ட பந்த கொடுக்க சிங்கு 2 விக்கெட் எடுக்க சிங்கிளே கிடைக்காத நம்ம தமிழ்நாட்டு பையன் ஷாருக் கானுக்கு கடைசி பால்ல ஸ்ட்ரைக்கு கிடைக்க அந்த பால்ல 6 அடிக்க 6 அடிச்சாலும் அந்த ரன் ஜிடிக்கு பத்தாது. 18 வருஷமா 18 கேப்டன் உருவாக்குன நம்ம பஞ்சாபுக்கு மேட்ச்லயே 18வது கேப்டனான நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் வின்னிங்கோட தொடங்கியிருக்காப்ல. ஏன்னா போன வருஷத்தோட IPL வின்னிங் கேப்டனே இவர் தான்.